Taste the Daily. சென்னை செம்மொழி பூங்கா அருகே விடிய அரசின் ஓட்டை உடைசல் பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் அதில் பயணித்த பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். திருவான்மியூரிலிருந்து பெரம்பூர் நோக்கி சென்ற 29C அரசு பேருந்து செம்மொழி பூங்கா அருகே பழுதாகி நின்றது. இதனால் அந்த பேருந்தில் பயணித்த பயணிகள் அதிலிருந்து இறங்கி வேறு பேருந்தில் செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. இதேபோல் பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடிய அரசின் பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி நிற்பது தொடர்கதையாகி வரும் நிலையில் அரசு பேருந்துகளுக்கு தேவையான உபகரணங்களை கொள்முதல் செய்யாததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. சென்னை பூந்தமல்லியிலிருந்து திருவொற்றியூர் சென்ற மாநகர பேருந்தில் கையில் கத்தியுடன் ஆபாச பாடல்கள் பாடி ரகளையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்களின் செயல் பயணிகளை முகம் சுளிக்க வைத்துள்ளது. பேருந்தில் பயணித்த மாநில கல்லூரி மற்றும் ஜெயின் கல்லூரி மாணவர்கள் 11 பேர் ஆபாச பாடல்கள் பாடி கலாட்டா செய்ததோடு மற்ற பயணிகளுக்கு இடையூறு செய்யும் விதமாக நடந்து கொண்டுள்ளனர். இதுகுறித்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் கண்டித்தும் கேட்காத இளைஞர்கள் தொடர்ந்து ரகளையில் ஈடுபட்டதால் அஜாக்ஸ் பேருந்து முனையத்தில் பேருந்து நிறுத்தப்பட்டு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டனர். தொடர்ந்து பேருந்தில் இருந்த மாணவர்களை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 2 கத்திகளை பறிமுதல் செய்தனர். விடியா திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு முறையான வழிகாட்டுதல்கள் இல்லாததால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே புதிய அரசு பேருந்தில் முகப்பு விளக்கு எரியாததால் பயணிகளை நடுவழியில் இறக்கிவிட்ட அவலம் நேர்ந்துள்ளது. பெங்களூரிலிருந்து திருவண்ணாமலை வரை செல்லும் விழுப்புரம் கோட்டத்திற்கு சொந்தமான புதிய அரசு பேருந்து ஊத்தங்கரை திருவண்ணாமலை பைபாஸ் சாலையில் முகப்பு விளக்கு எரியாததால் பாதி வழியில் நிறுத்தப்பட்டது. இதையடுத்து ஊத்தங்கரை அருகே பைபாஸ் சாலையில் இருள் சூழ்ந்த நேரத்தில் பயணிகள் அனைவரும் மாற்று பேருந்தில் ஏற காத்திருந்த போது எந்த ஒரு பேருந்தும் நிற்காமல் போனதால் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். விடிய ஆட்சியில் புதிய அரசு பேருந்தின் முகப்பு விளக்கு எரியாமல் பாதி வழியில் இறக்கிவிடப்பட்டதால் பயணிகள் விரக்தியின் உச்சத்திற்கு சென்றனர். இது வந்துட்டு லேட்டஸ்ட் வந்துட்டு ஏரியாச்சு சார். அரசாங்கம் வந்துட்டு கவர்மெண்ட் எந்த பாதுகாப்பும் இல்லாத இருக்குது. வண்டி ஏறும்போது நல்லா தான் வந்துட்டு லைட் ஏரியலன்றாங்களே, என்னதான் இருக்கும், முறையாக இருக்கும். எங்கள் பப்ளிக் நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். உள்ள குட்டிலாம் இருக்குது, மழை வேறு வர மாதிரி இருக்குது. நாங்கள் எல்லாம் கூட்டமாக வயசானவங்க முதல் கொண்டு எல்லாம் வழியிலே நின்றுக்கிறோம் சார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னையில் 2வது அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கமாண்டோ படை, குதிரைப்படை, பெண் காவலர்கள் உள்ளிட்ட 7 படைப்பிரிவினர் பங்கேற்ற அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றுவது போன்று ஒத்திகை நடைபெற்றது. சுதந்திர தின விழா ஒத்திகை நிகழ்ச்சி காரணமாக நேப்பியர் பாலம் முதல் போர் நினைவு சின்னம் வரை போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டது. இதேபோல் 3வது ஒத்திகை நிகழ்ச்சி வருகிற 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கம் அருகே பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்த ஊதியத்தை வழங்க கோரி அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 500க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றும் 7343 பேருக்கும் 57,000 ரூபாயை மாத ஊதியமாக பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்துள்ள நிலையில் தமிழக அரசு தங்களுக்கு 25,000 ரூபாய் மட்டுமே மாத ஊதியமாக வழங்கி வருவதாக குற்றம் சாட்டி கௌரவ விரிவுரையாளர்கள் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பணி நிரந்தரம் செய்வதற்கான பணிகள் தொடங்கியதாகவும் தற்போதைய விடியா திமுக அரசு அதனை கிடப்பில் போட்டிருப்பதாகவும் கௌரவ விரிவுரையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பணி நிரந்தரம் செய்யப்படுவோம் என வாக்குறுதி அளித்த விடியா திமுக அரசு 3 ஆண்டுகள் ஆகியும் அதற்கான எவ்வித திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்று கௌரவ விரிவுரையாளர்கள் குற்றம் சாட்டினர். விடியா திமுக அரசு கல்வியாளர்களை வீதிக்கு வரவழைத்து பட்டினி போட வைத்திருப்பது பலரையும் கலக்கமடைய வைத்துள்ளது. கடந்த ஆட்சியில் கருணை அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்வதற்காக 56 அரசாணை நிறைவேற்றினார்கள். அதன் அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றது. பணி நியமன ஆணை வழங்குவதற்கு முன்பாக தேர்தல் வந்த காரணத்தினால் நாங்கள் பணிக்கு செல்வதற்கு வாய்ப்பை இழந்தோம். இந்த அரசு அதனை நிறைவேற்றி தருவதாக உத்தரவாதம் அளித்தது. ஆனால் தற்போது அது இல்லை.